டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்போர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹார்முஸ் நீரிணை விரைவில் அமெரிக்காவின் பகுதியாக அறிவிக்கப்படும். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி. ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்க கடற்படை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக அறிவிப்பு. அமெரிக்காவிடம் ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்று அந்நாட்டு அதிபர் மசூத் பெஷஷ்கியான் உறுதி. ஈரானின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும் என ஈரான் திட்டவட்டம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையே மிக சிறந்த உறவு. அமெரிக்க அதிபரின் ஆலோசகர் பீட்டர் நவரோ தகவல். நாட்டின் 80வது சுதந்திர தினம். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ வாழ்த்து. ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது 100% வரி விதிக்கும் மசோதா. அமெரிக்க செனட் சபை ஒப்புதல். ரஷ்யாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி ரயில் போக்குவரத்து திட்டத்தை ரஷ்யா பரிசீலித்து வருவதாக ரஷ்ய துணை பிரதமர் மராட் குஸ்லுனின் தகவல். தில்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு அல்-கொய்தா அமைப்பே காரணம். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் நிதியுதவியுடன் 803 மில்லியன் நேபாள ரூபாய் மதிப்பில் 8 மேம்பாட்டு திட்டங்கள். இந்தியா நேபாளம் இடையே 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. காங்கோ ஜனநாயக குடியரசில் கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் பரவும் எபோலா நோய் தாக்கம் மிக கொடியதாக மாறும் பாதையில் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. சிரியா முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாத் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு மரண தண்டனை. மனித உரிமை மீறல் வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியா. பொருளாதார அவசர நிலை பிரகடனம். ஹார்முஸ் நீரிணை விரைவில் அமெரிக்காவின் பகுதியாக அறிவிக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை மீது அமெரிக்கா முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது என்றும் அந்த நீர்வழியை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளதால் அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் லாங் ஐலேண்ட் பேரணியில் பங்கேற்று பேசிய டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் பலவீனமான இராணுவத்தை கிட்டத்தட்ட தோற்கடித்ததை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க பிரதேசமாக அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார். ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்க கடற்படை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ள முற்றுகை மூலம் தாங்கள் அனுமதிக்கும் கப்பல்கள் மட்டுமே உள்ளேயும் வெளியேயும் செல்ல முடியும் என்றும் ஈரான் நோக்கி செல்லும் எந்த ஒரு கப்பலுக்கும் அனுமதி வழங்கப்படுவதில்லை என்றும் தெரிவித்தார். The only one that has control of the Strait of Hormuz right now is the United States Navy. We have a blockade that's been infallible. It's a steel wall. And we let people in that we want to let in, and those people come in, and they've been coming in and they're going out. So it's actually open now. We do not let them go into Iran. They're not admitted into the strait to go to Iran. But it's open for others. அமெரிக்காவிடம் ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்று அந்நாட்டு அதிபர் மசூத் பெஷஷ்கியான் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் அரசின் முடிவு குறித்து தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஈரான் அதிபர் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஈரானின் தேசிய நலன்களை பாதுகாப்பதில் ராஜதந்திர வழியை பின்பற்றும் உறுதிப்பாட்டை அவர் அந்த பதிவில் எடுத்துரைத்தார். அதேவேளையில் ஈரான் ஒருபோதும் அமெரிக்காவிடம் சரணடையாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்க வெள்ளை மாளிகை தனது கடமைகளை நிறைவேற்றும் வரை ஈரான் தனது உறுதிமொழிகளை கடைபிடிக்கும் என்றும் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்தார். ஈரானின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஈரான் அரசு ஊடகத்தில் இது தொடர்பான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி ஈரானில் உள்ள அமெரிக்க கடற்படை தளங்களை திறக்க வேண்டும், போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வந்து
படைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரால் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதோடு முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையே மிக சிறந்த உறவு இருப்பதாக அமெரிக்க அதிபரின் ஆலோசகர் பீட்டர் நவரோ தெரிவித்துள்ளார். ரஷ்ய எண்ணெய் தொடர்பான வரி விதிப்பு விவகாரங்களை அவர்கள் இருவரும் தீர்த்துக் கொள்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய இந்தியா அமெரிக்கா இடையிலான நெருக்கமான உறவை மேலும் வலுப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் இந்த கருத்துகள் வெளியாகியுள்ளன. முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்வதை தொடரும் நாடுகள் மீதான இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரை வரி விதிக்க அதிபர் டிரம்புக்கு அதிகாரம் அளிக்கும் மசோதா அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய மக்களுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா இந்தியா இடையேயான உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் முன்னெப்போதையும் விட வலுவாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கு இடையே பிணைப்பை வலுப்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் பிரதமர் நரேந்திர மோடியும் பங்காற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஒத்துழைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை ரூபியோ சுட்டிக்காட்டினார். இந்த ஒத்துழைப்பு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை பாதுகாப்பானதாகவும் வலுவானதாகவும் அதிக வளமிக்கதாகவும் மாற்றி வருவதாக மார்கோ ரூபியோ தெரிவித்தார். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள அமெரிக்க எம்பிக்களும் அரசியல் தலைவர்களும் இந்தியாவுடனான வலுவான இருதரப்பு உறவை வலியுறுத்தியுள்ளனர். நியூயார்க் முதல் சியாட்டில் வரை உள்ள மாகாணங்களில் ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா தினம் கடைபிடிக்கப்படும் என்று அந்தந்த மாகாணங்களின் ஆளுநர்கள் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்தியாவின் சாதனைகளையும் கலாச்சாரம், பொருளாதார வலிமை மற்றும் சமூக வாழ்க்கை ஆகியவற்றில் இந்திய அமெரிக்கர்கள் ஆற்றி வரும் பங்களிப்புகளை அவர்கள் எடுத்துரைத்தனர். வரும் ஆண்டுகளில் இந்தியாவும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுப்படும் என்ற நம்பிக்கையும் அவர்கள் வெளிப்படுத்தினர். இதேபோல் சுதந்திர தினத்தையொட்டி இந்தியாவுக்கு சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட பல நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்தினம் வெளியிட்ட செய்தியில் திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மயமாக்கல், நிலைத்தன்மை மற்றும் மேம்பட்ட உற்பத்தி ஆகியவற்றில் இரு நாடுகளிடையே வளர்ந்து வரும் ஒத்துழைப்பை நினைவு கூர்ந்துள்ளார். இஸ்ரேலிய தூதர் ரூவன் அசார், அர்ஜென்டினா தூதர் மரியானோ காசினோ, இலங்கை உயர் ஆணையர் மஹிஷினி கொலோனே, மாலத்தீவின் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் முகமது சோலிக் மற்றும் மாலத்தீவு தேசிய கட்சியின் தலைவர் முகமது நஜீம் உள்ளிட்டோரும் இந்தியாவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இது தவிர நேபாளம், பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட நாடுகளும் இந்தியாவின் சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டன. ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட செயல் திட்டத்திற்கு ஈரானிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவில் இத்திட்டம் விவாதிக்கப்பட்டு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக ஈரானிய உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சட்ட முன்வரைவு ஜூலை 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கிடையில் ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான கடல்வழி போக்குவரத்திற்கான புதிய வழித்தடம் ஒன்றை அமைப்பது குறித்து ஈரானும் ஓமனும் கடந்த சில வாரங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ஈரானின் உயரிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய பிரதிநிதியாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் முன்னாள் தலைவர் மொஹ்சென் ரெசாயி நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் வேளையில் ஈரானின் இராணுவத்தை வலுப்படுத்தும் விதமாக ஈரான் உச்சத்தலைவர் முஜ்தபா கமேனி பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஈரானின் உயரிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய பிரதிநிதியாக மொஹ்சென் ரெசாயி நியமித்து அவர் உத்தரவிட்டார். இதற்கு முன்பு இந்த பதவியில் இருந்த முகமது பகீர் ஜோல்கர் உச்ச தலைவரின் அரசியல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகையை தவிர்க்க முயன்ற பனாமா நாட்டிற்கு சொந்தமான கப்பல் மீது தங்கள் படைகள் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்லாமிய குடியரசு மீது பொருளாதார அழுத்தத்தை தொடர முயற்சிக்கும் அதே வேளையில்
இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கப்பலை நிறுத்தும்படி விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதால் கப்பலின் இயந்திர அறைக்குள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் கூறியுள்ளது. முற்றுகையை மீற முயன்ற 55 வர்த்தக கப்பல்களை திருப்பிவிட்டதாகவும் விதிகளை மீறிய 3 கப்பல்களை செயலிழக்கச் செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது 100% வரி விதிக்கும் மசோதாவுக்கு அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா மோதலால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் சீனா, இந்தியா, அஜர்பைஜான், ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய 5 நாடுகளிடமிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% சுங்கவரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இது தொடர்பாக அமெரிக்க இருகட்சி ஆதரவு மசோதா அமெரிக்காவின் செனட் சபையில் தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவுக்கு ஆதரவாக 86 எம்பிக்களும் எதிராக 11 எம்பிக்களும் வாக்களித்தனர். எனவே இந்த மசோதா அதிக உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேறியது. செனட் சபையின் ஒப்புதல் கிடைத்துள்ளதால் இந்த மசோதா வருகிற 31ஆம் தேதி அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகளின் சபையிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த சபையிலும் மசோதா நிறைவேறினால் அதிபர் ட்ரம்பின் ஒப்புதலோடு மசோதா சட்டமாக அமல்படுத்தப்படும். கிரீன் கார்டுகள், குடியுரிமை மற்றும் புகலிடம் உள்ளிட்டவற்றிற்கு அமெரிக்கா விரைவில் இணையவழி விண்ணப்பங்களை கட்டாயமாக்க உள்ளது. செயல்திறனை மேம்படுத்துவதையும் செயல்பாட்டு செலவுகளை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. படிவங்கள் இனி இணைய வழியில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்களுக்கு குறைந்தது 60 நாட்கள் முன்னறிவிப்பு வழங்கிய பிறகு குடியேற்ற படிவங்களை பிரத்யேகமாக இணைய வழியில் கிடைக்கச் செய்வதற்கான ஒரு செயல்முறையையும் இந்த விதி உருவாக்கும். இந்த மாற்றங்கள் கிரீன் கார்டு விண்ணப்பங்கள் மற்றும் புதுப்பித்தல்கள், குடும்ப அடிப்படையிலான மனுக்கள், குடியுரிமை விண்ணப்பங்கள், புகலிட கோரிக்கைகள், வேலைவாய்ப்பு அங்கீகாரம் மற்றும் தற்காலிக பாதுகாப்பு நிலைக்கான விண்ணப்பங்கள் உள்ளிட்டவற்றை பாதிக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிஷ்னே காம்ஸ்க் நகரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நகரத்தில் உள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் 12 பேர் உயிரிழந்த நிலையில் 39 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இதில் தாக்குதலுக்கு உள்ளான பகுதிகளில் இருந்து கரும்புகையானது நகரத்தை தாண்டியும் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவிலிருந்து இந்தியா வரை நேரடி ரயில் போக்குவரத்து பாதையை அமைப்பதற்கான திட்டத்தை ரஷ்யா பரிசீலித்து வருவதாக அந்நாட்டின் துணை பிரதமர் மராட் குஸ்னுலின் தெரிவித்துள்ளார். புதிதாக திட்டமிடப்பட்டுள்ள ரயில் பாதை ரஷ்யாவிலிருந்து துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியா சென்றடையும் வகையில் அமையும் என்றும் அவர் கூறினார். மேற்காசியாவில் நிலவும் மோதலால் ஹார்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய ரயில் பாதைக்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மராட் குஸ்னுலின், ரயில் பாதை புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவித்தார். தில்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு அல்-கொய்தா அமைப்பே காரணம் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. தில்லியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் செங்கோட்டை அருகே நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 11 குற்றவாளிகளுக்கு எதிராக 7500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தேசிய புலனாய்வு முகமை தாக்கல் செய்துள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையை வரும் 27ஆம் தேதி தில்லியின் ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. இந்நிலையில் செங்கோட்டை அருகே குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு அல்-கொய்தா அமைப்பே காரணம் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக ஐநா பகுப்பாய்வு ஆதரவு மற்றும் தடைகள் கண்காணிப்பு குழுவின் அறிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் பங்களாதேஷிலும் தங்கள் அமைப்பின் கிளைகளை உருவாக்க அல்-கொய்தா முயற்சி செய்து வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இந்தியா நேபாளம் இடையே 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின.
நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் அந்நாட்டின் அரசு நிறுவனங்கள் இடையே இந்த ஒப்பந்தங்கள் அதிகாரிகள் முன்னிலையில் கையெழுத்தாகின. இதன்படி கல்வி, சுகாதாரம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் நிதி உதவியோடு 803 மில்லியன் நேபாள ரூபாய் மதிப்பில் 8 மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த தொழிலதிபர் கௌதம் அதானி மீதான மோசடி மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுகளை அமெரிக்காவின் கூட்டாட்சி நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. புரூக்ளினை சேர்ந்த அமெரிக்க மாவட்ட நீதிபதி நிக்கோலஸ் கராஃபிஸ் இந்த வழக்கை கைவிடுமாறு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் வழக்கை தொடராமல் கைவிடுவது என்ற நீதித்துறையின் முடிவின் மீது நீதிபதி தனது கவலையை வெளிப்படுத்தினார். குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெறுவதற்கான காரணங்கள் குறித்து நீதிபதி விளக்கம் கோரியிருந்தார். குறிப்பாக அமெரிக்காவில் $10 பில்லியன் முதலீடு செய்வதாக 2024 நவம்பரில் கௌதம் அதானி அளித்த வாக்குறுதி இந்த முடிவில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தியதா என்பது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். நீதித்துறையின் முடிவில் அந்த முதலீட்டு வாக்குறுதி எந்த பங்கும் வகிக்கவில்லை என்பதில் தனக்கு திருப்தி இருப்பதாக நீதிபதி கராஃபிஸ் தெரிவித்தார். நீதிமன்றத்தின் இந்த முடிவு குறித்து பேசிய தொழிலதிபர் கௌதம் அதானி, நீதித்துறை நடைமுறையின் மீதான ஆழ்ந்த மரியாதையுடனும் பணிவுடனும் இதனை வரவேற்பதாக கூறினார். சிரியாவின் முன்னாள் அதிபர் பாஷர் அல் அசாத்துக்கு டமாஸ்கஸ் குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. சிரியாவில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த 2024 டிசம்பரில் கிளர்ச்சியாளர்களின் போராட்டத்தால் பாஷர் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை அடுத்து அவர் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றார். அவர் மீதான வழக்கை டமாஸ்கஸ் குற்றவியல் நீதிமன்றம் விசாரித்து தற்போது தீர்ப்பை வழங்கியுள்ளது. சிரியா இடைக்கால அரசின் கீழ் நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணையில் பாஷர் அல் அசாத் மற்றும் அவரது சகோதரர் மஹர் அல் அசாத் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் மீது திட்டமிட்ட கொலைகள், சிறுவர்கள் மீதான கொடூர தாக்குதல்கள், சட்டவிரோத கைதுகள் மற்றும் சித்திரவதைகள் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான போர் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன. இதையடுத்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணை என்று சந்தேகிக்கப்படும் ஏவுகணை ஒன்றை கடலை நோக்கி செலுத்தியிருப்பதாக ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்குள் அந்நாடு நடத்திய 2வது ஆயுத சோதனை இதுவாகும். வடகொரியா தனது கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து அடையாளம் தெரியாத ஏவுகணை அல்லது பொருள் ஒன்றை செலுத்தியுள்ளதாக தென்கொரிய இராணுவமும் கூறியுள்ளது. கடந்த வாரம் வடகொரியாவிலிருந்து குறுகிய தூரம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்று செலுத்தப்பட்டதை தென்கொரியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் கண்டறிந்தது குறிப்பிடத்தக்கது. 1999ஆம் ஆண்டிற்கு பிறகு ஐரோப்பிய நிலப்பரப்பில் தென்பட்ட முதல் முழு சூரிய கிரகணத்தை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ஐரோப்பாவின் முக்கிய நகரங்கள், வானியல் ஆய்வகங்கள் மற்றும் பொது இடங்களில் மக்கள் திரண்டு இந்த அரிய நிகழ்வை பார்த்து ரசித்தனர். ரஷ்யாவின் ஆர்க்டிக் பகுதிகள், கிரீன்லாந்து, மேற்கு ஐஸ்லாந்து மற்றும் வடக்கு ஸ்பெயின் ஆகிய பகுதிகள் வழியாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. மேற்கு ஐஸ்லாந்து கடற்கரையில் சூரியன் சுமார் 2 நிமிடங்கள் 18 வினாடிகள் வரை நிலவால் முற்றிலுமாக மறைக்கப்பட்டு முழுமையான இரவு போன்ற சூழல் நிலவியது. ஸ்பெயினின் வடக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் சூரிய அஸ்தமன நேரத்திற்கு சற்று முன்னதாக நிகழ்ந்ததால் கண்கவர் சூரிய அஸ்தமன கிரகணம் காட்சியளித்தது. இங்கிலாந்தில் முழு கிரகண பாதை அமையாவிட்டாலும் மிக சிறந்த பகுதி சூரிய கிரகணம் தென்பட்டது. பலுசிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பல பில்லியன் ரூபாய் நிதியை உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கான பாகிஸ்தான் அரசின் முடிவுக்கு உலக வங்கி கவலை தெரிவித்துள்ளது.
இந்த நடவடிக்கை பாதிக்கக்கூடிய குடும்பங்களுக்கான வறுமையை மேலும் மோசமாக்கி பேரிடர் அபாயங்களை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலக வங்கி வெளியிட்ட தகவலின்படி தகுதியுள்ள பயனாளிகளில் 84% பேர் மிகவும் ஏழ்மையானவர்களின் பட்டியலில் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் பான்டென் மாகாணத்தில் தொடர்ந்து 4 மாதங்களாக மழை பெய்யாததால் ஏற்பட்ட கடும் வறட்சி காரணமாக காரியான் அணை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிரடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக ஜகார்த்தா பெருநகர பகுதிகளுக்கு குடிநீர் வழங்குவதற்காக 2015 முதல் 2023 வரை கட்டப்பட்ட இந்த அணை திட்டத்தின் போது நீரினுள் மூழ்கடிக்கப்பட்ட ஜோமாங் என்ற பழமையான கிராமத்தின் இடிபாடுகள் தற்போது மீண்டும் வெளியே தெரிய தொடங்கியுள்ளன. இந்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் கவனத்தை பெற்று வருகின்றன. தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை ஏந்திச் சென்ற சீனாவின் ராக்கெட் இலக்கை எட்டாமல் தோல்வியை தழுவியது. இந்த தோல்விக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீன அரசு தெரிவித்துள்ளது. சீன விண்வெளி திட்டத்தின் ஒரு பகுதியான பென்சாங் விண்கல ஏவுதளம் அமைந்துள்ள ஹைனான் தீவிலிருந்து லாங் மார்ச் 7A ராக்கெட் மூலம் சைனா சாட் 4B செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. ராக்கெட்டில் ஏற்பட்ட ஒரு குறைபாடு காரணமாக இந்த ஏவுதல் பணி தோல்வியடைந்ததாக அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பலுசிஸ்தானின் சூரப் மாவட்டத்தில் பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இது தொடர்பாக பலுசிஸ்தான் குடியரசு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் விமானப்படை ஆகியவை சூரப்பின் கூடர் பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குண்டுவீச்சு மற்றும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதோடு பொதுமக்களின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவத்தை சர்வதேச சமூகம் கவனத்தில் கொண்டு பொதுமக்களின் உயிர்களையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க தலையிட வேண்டும் என்று பலுசிஸ்தான் குடியரசு அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினரோடு ஏற்பட்ட மோதலில் 15 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்தனர். அப்பர் டிர் மாவட்டத்தில் துபெண்டா சோதனை சாவடியை நோக்கி காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் கூட்டாக சென்று கொண்டிருந்த போது அவர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த முயன்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட பதில் தாக்குதலில் 15 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். மோதலுக்கு பிறகு அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு எஞ்சியிருக்கும் தீவிரவாதிகளை தேடும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் ஜோகோ பிராந்தியத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. பூமிக்கு அடியில் 107 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்ட இந்த நிலநடுக்கத்தால் பெரைரா, காலி, மணிசல்ஸ் ஆகிய நகரங்களில் ஏராளமான கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கொலம்பியாவின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள அபெலார்டோ டீலா எஸ்பிரியல்லா நிலநடுக்க பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் நிலவரத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் அவசர நிலையை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அண்டை நாடான வெனிசுலாவில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களில் 6000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 2 மாதங்களுக்குள் கொலம்பியாவிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அந்நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளதெனவும் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியா நாட்டில் பொருளாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை இயல்பு நிலைக்கு கொண்டுவர விரைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதற்கு ஏற்ற வரையில் தற்போது அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிபர் அபெலார்டோ டீலா எஸ்பிரியல்லா தெரிவித்தார். நாடு சந்தித்துள்ள பெரும் துயரம் இதுவென்றும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் துயர் துடைக்கவும் வர்த்தகத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரவும் புதிய திட்டங்களை வகுத்து செயல்படுத்தவும் இந்த பிரகடனம் உதவும் என்றும் அதிபர் தெரிவித்தார்.
ஆயிரக்கணக்கான குர்திஷ் போராளிகளுக்கு நிபந்தனையுடன் கூடிய பொது மன்னிப்பு அளிப்பதற்கான சட்டத்தை துருக்கிய நாடாளுமன்றம் அங்கீகரித்துள்ளது. குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியுடனான அமைதி முயற்சியை முன்னெடுக்கும் அரசின் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது. இருப்பினும் குர்திஷ் போராளிகள் முழுமையாக ஆயுதங்களை கைவிட்டு விட்டதை துருக்கிய அதிகாரிகள் உறுதிப்படுத்திய பின்னரே இந்த பொது மன்னிப்பு நடைமுறைக்கு வரும். துருக்கிய அரசுக்கு எதிராக பல தசாப்தங்களாக தொடர்ந்து வந்த ஆயுத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக குர்திஷ் போராளிகள் கடந்த ஆண்டு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. லிபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நாளொன்றுக்கு 1.20 லட்சம் லிட்டர் எண்ணெய் சுத்திகரிப்பு செய்யும் திறன் கொண்ட ஜாவியா ஆலை மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் சுமார் 45 லட்சம் லிட்டர் பெட்ரோல் சேமித்து வைக்கப்பட்டிருந்த தொட்டி மீது நேரடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போது ஏற்பட்ட தீ விபத்தில் அந்த தொட்டி முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. எனினும் இந்த தாக்குதலில் உயிரிழப்புகளோ காயமோ ஏற்படவில்லை. இந்த வளாகத்தின் மீது கடந்த 2 நாட்களில் நடத்தப்பட்ட 3வது ட்ரோன் தாக்குதல் இது என லிபியாவின் தேசிய எண்ணெய் கழகம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. உள்ளூர் ஆயுத குழுக்களுக்கு இடையே நிலவும் அதிகார போட்டியே இந்த தாக்குதலுக்கு பின்னணியாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா நோய் தொற்று வேகமாக பரவி வருவது உலக நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு மத்தியில் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவால் ஏற்பட்டிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் தற்போதைய நிலவரம் குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். காங்கோ ஜனநாயக குடியரசில் பரவி வரும் எபோலா நோய் தொற்று இதுவரை இல்லாத அளவுக்கு வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. கிழக்கு காங்கோவில் கடந்த மே மாதம் தொடங்கியதாக அறிவிக்கப்பட்ட இந்த பாதிப்பு தற்போது 5 மாகாணங்களில் உள்ள 50க்கும் மேற்பட்ட சுகாதார மண்டலங்களுக்கு பரவி உள்ளது. குறிப்பாக இட்டுரி மாகாணத்திலேயே பெரும்பாலான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. காங்கோவில் இதுவரை 4000க்கும் மேற்பட்டோர் எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பாதிப்பு எண்ணிக்கை சுமார் 20 நாட்களுக்கு ஒருமுறை இரட்டிப்பாகி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் அதானோம் தற்போதைய வேகத்தில் நோய் பரவினால் 2014 முதல் 2016 வரை மேற்கு ஆப்பிரிக்காவில் ஏற்பட்ட மிகப்பெரிய எபோலா பாதிப்பையும் மிஞ்சும் அபாயம் உள்ளதாக எச்சரித்துள்ளார். தற்போதைய பாதிப்புக்கு காரணமானது அரிதான பண்டிபுக்கியோ வகை எபோலா வைரஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த வகை வைரஸுக்கு இதுவரை குறிப்பிட்ட அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ சிகிச்சையோ இல்லை. எனினும் புதிய தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை பரிசோதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நோயாளிகளை விரைவாக கண்டறிதல், தனிமைப்படுத்துதல், தொடர்பில் இருந்தவர்களை கண்காணித்தல் மற்றும் சமூக அளவிலான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் மட்டுமே நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.